ஹாய், வீட்லயே நம்ம பூஸ்ட் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 கப் பாதாம், 1/2 கப் முந்திரி, 1/4 கப் பிஸ்தா, 4 வால்நட் சேர்த்து லைட்டா வறுத்து எடுத்துக்கோங்க. அதே பேன்ல 2 கப் மக்கானாவையும் சேர்த்து லைட்டா வறுத்து வச்சுக்கோங்க. 1/2 கப் பம்கின் சீட்ஸ், 1/2 கப் சன்ஃபிளவர் சீட்ஸ், 1/2 கப் ஃபிளாக்ஸ் சீட்ஸ் சேர்த்து லைட்டா வறுத்து வச்சுக்கலாம். நான் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாமே விகே ஹவுஸ் ஆஃப் வீட்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜ்ல இருந்தாங்க வாங்கியிருந்தேன். இவங்க ரொம்பவே பிரீமியம் குவாலிட்டியில கொடுத்துட்டு இருக்காங்க. 15 பேக் ஈச் 100 கிராம்ஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 999 கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னுமே நிறைய காம்போ ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்குமே இந்த நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னாக்கா அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன், பேஜையும் டேக் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. இந்த நட்ஸ் எல்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்து பல்ஸ் மோட்ல அரைச்சு இந்த மாதிரி சலிச்சுக்கோங்க. எனக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நைஸ் பவுடர் இவ்வளவுதான் கிடைச்சது. மீதி எல்லாம் இந்த கொரகொரப்பு எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா லட்டு சேர்த்துக்கு யூஸ் பண்ணிப்பேன். இப்போ இந்த நைஸ் பவுடர் கூட 1/2 கப் கொக்கோ பவுடர், 2 கப் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான ஹோம்மேட் பூஸ்ட், போன்விட்டா, காம்ப்ளன் எது வேணாலும் சொல்லலாங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ல சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னாக்கா 6 மந்த் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதுல இருந்து 2 ஸ்பூன் எடுத்துட்டு கிளாஸ்ல சேர்த்துட்டு சூடான பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சோம்னாக்கா சூப்பரான பூஸ்ட் ரெடிங்க. என்னோட பையன் பாத்தீங்கன்னா சுத்தமா பாலே குடிக்க மாட்டாரு. ஸோ அவருக்காக தான் நான் இதை ரெடி பண்ணதே. இப்போ பாத்தீங்கன்னா ரொம்பவே லைக் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டான். எவ்வளவுதான் நம்ம கடையில வாங்கி கொடுத்தாலும் நம்ம கைப்பட வீட்டுல இருக்கிறவங்களே ஹெல்த்தியா செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னாவே அதுல கிடைக்கிற சாட்டிஸ்பாக்சனே தனிதாங்க. ஸோ கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.